ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கொடுக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறார். இது மனிதனால் உண்டானதல்ல, தேவன் கொடுத்தையும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தை இன்றைக்கு நாம் கர்த்தருடைய ஆவியானவர் தயவோடு தியானிக்கப் போகிறோம். அற்பமாய் எண்ணப்பட்டாள். தொடக்க நூலின் புத்தகம் ஆதியாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 31வது இறைவார்த்தை சொல்கிறது. லேயாள் அற்பமால் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படியாச்சுதா. ராகிலோ மல்லியாயிருந்தாளாம். அவளை அற்பமாய் எண்ணினது கண்டு நீ அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கின்றாயோ? வேலை பார்க்கும் இடத்துல, உன் குடும்பத்தின் மத்தியிலே, உன் சகோதரன் மத்தியிலே அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கின்றாயோ? கலங்காதீரே. ஆண்டவராய் இயேசு உன் அற்பமான நாளை யார் அசட்டை பண்ணுவார்? அற்பமானவர்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, லேயாளின் பார்வை கூச்ச பார்வை என்று 17ஆம் வசனம் சொல்கிறது. அவள் கண்கள் பார்வை சரியில்லாதவள். ராகிலோ பார்வைக்கு அழகுள்ளவள் இருந்து ஆசீர்வாதம் வரவில்லை. அழகில்லாமல் கூச்ச பார்வையாய் குறையோடு இருந்த சகோதரியிடத்தில் இருந்து கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவள் மூலமாக தான் யூதா குலம் உருவானது. யுத்த சிங்கம் இந்த கோத்திரத்தில் வர சுத்தம் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையாக அவருடைய பார்வை கூச்ச பார்வை என்று வேதம் சொல்கிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாய் ஒரு நாள் குணமளிக்கும் வாச ஜபத்திற்கு ஒரு சகோதரி அழைத்திருந்தேன். ஆர்கனிஸ்டவர், பாடல் பாடுகிறவர், திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வந்திருந்தார். 2 கண்களும் தெரியாது. அவருடைய பெயர் சிறில். அவர் வந்தார். கண்கள் 2ம் தெரியாது. கையை பிடித்து உள்ளே கூட்டிக் கொண்டு போனேன். ஆனால் அவரோ தேவனை பாட ஆரம்பித்தார். துதித்து பாட ஆரம்பித்தார். தேவனுடைய அபிஷேகம் இறங்கிறது. அவர் அப்படியே இசைக்கருவி வாசிக்கும் பொழுது தேவாலயம் முழுதும் தேவனுடைய பிரசனத்தால் நிரம்பினது. நான் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியா என் கண்கள் கண்ணீரால் நிரம்பினது. எனக்கு அருமையானவர்களே, அப்படி ஒரு அருமையான குரல், அந்த மனிதன் மேலே வைத்திருந்த அந்த அபிஷேகம் அந்த இடம் முழுதுமே இருந்ததை நான் காண முடிந்தது. முடித்தவுடன் அவர் இப்படி சொன்னார், பிரதர், உலக பார்வைக்கு நான் அசிங்கமாக இருந்திருக்கலாம், ஆனால் என் ஆண்டவர் பார்வைக்கு அற்பமாக இல்லை, அபிஷேகத்தோடு வைத்திருக்கிறான். அல்ல சிரித்து கொண்டே விதமாய் சொன்னார், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற என் அப்பன் இயேசு எனக்கு உதவி செய்தார். ஆம், நான் கர்த்தரை நினைத்து துதித்தேன். அவள் மூலமாய் லேயாளின் கற்பம் திறக்கப்பட்டது போல இவர் பாடல் மூலமாய் அநேகர் இருதயங்கள் கர்த்தருக்குள் திறக்கப்பட கர்த்தர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கலங்கப்பட்டு நிற்கிறார். அதே இடத்துல கர்த்தர் எவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அவர்கள் மத்தியிலே உங்கள் தலைகளை உயர்த்தி ஆசீர்வதிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். மற்றவரிடத்தில் பணம் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள் இருக்கிறவ உலகத்தை உண்டாக்கினவ, உலகத்தில் இருப்பனை பார்க்கலும் பெரியவ, அவரே இந்த அற்பமான எல்லா காரியங்களையும் அற்புதமாக இன்றைக்கு மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளை மறுநாளோ அடுத்த மாதம் அல்ல, இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியாய் இருப்பீங்கள். மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்கு ஆயுசோத்திருக்கிறோம். உடைய பரிசுத்த கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். அப்பா, தன்னை அற்பமாய் நினைக்கிறார்கள் சொல்லி கண்ணீர் பிடித்து கலங்கி தலைகுனிந்து நிற்கிற, உமக்கு முன்பதாய் குனிந்து நிற்கிற ஜனங்களை தலை நிமிர பண்ணுவீராக. ஆசீர்வதியும் இயேசு ரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.